என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி 2.6ல் செகண்ட் சம் பின்வரு சமன்பாடுகளை வந்து z = x + iy நியமப்பாதை கார்ட்டீசியன் வடிவில் காண்க. அதில் சப்டிவிஷன் 2 பார்க்க போகிறோம். அதாவது z = இது கொஸ்டினில் கொடுத்துருக்கு z = x + iy. சரியா, z = x + y அதை ஒன்று சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாடலஸ் ஆஃப் x + iy -4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x + iy -1 ஹோல் ஸ்கொயர் = 16. இப்போ ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக, கற்பனை தனியாக, மெய் தனியாக பிரிச்சுருங்க. x - 4 + iy மாடலஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் x - 1 + iy ஹோல் ஸ்கொயர் = 16. இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ என்னது மாடலஸ்னால் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். முதல்ல இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடலஸ் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஹோல் ஸ்கொயர் x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஹோல் ஸ்கொயர். மாடலஸ்க்கு வெளியே ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால இதுக்கு வெளியே ஒரு ஸ்கொயர் போட்டுருங்க மைனஸ். அதே மாதிரி ரியல் பார்ட் ஸ்கொயர் x - 1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் இமேஜினரி என்ன இருக்குது y ஸ்கொயர். மாடலஸ்க்கு மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, ஹோல் ஸ்கொயர் 16. இந்த ஹோல் ஸ்கொயரையும் இந்த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம், இந்த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன இருக்குது x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் = 16. சரிங்களா. நெக்ஸ்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2a பியோட வேல்யூ 4 ab. சரி, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 a வேல்யூ பியோட வேல்யூ ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட் போட்டுங்க. சரிங்களா. இந்த மைனஸ் வந்து பொதுவாக இது ரெண்டு எல்லாத்துக்குமே சேம் தான். இப்போ பாருங்கள் a - b x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் b ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 x பியோட வேல்யூ 1 ப்ளஸ் y ஸ்கொயர் = 16 16. நெக்ஸ்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 4 2 மைனஸ் 8x ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் அப்ளை பண்ணுங்கள். மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 × 1 எக்ஸ்னால் 2x மைனஸ் y ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 16 இருந்தால் மைனஸ் 16 = 0. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கேன்சலு, ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கேன்சலு, ப்ளஸ் 16 மைனஸ் 16 கேன்சலு. 8x 8xல் 2x போச்சுன்னா மைனஸ் 6x. இங்கே இருக்க மீதி மைனஸ் 1 = 0. மைனஸ் கம்மியாக அப்படி எடுத்துருங்க, எடுத்துகிட்டு போனால் அந்தாண்ட போயிடும். மைனஸ் அப்படி எடுத்துட்டா 6x ப்ளஸ் 1 = 0. சரிங்களா. அந்த மைனஸ் அங்கே போனால் 0 ஆகிடும். தேர்ஃபோர் இந்த 6x ப்ளஸ் 1 = 0. இதுதான் அது நியம பாதை. சரிங்களா. ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது கார்ட்டீசியன் நியமப்பாதை கார்ட்டீசியன் வடிவில் காணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மாடல் தான் போடணும். சரிங்களா. ரொம்ப ஈஸி.